ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொன்னாலே ஸ்டோரி பிரிங்ஸ் லாட் ஆஃப் பீப்புள். அதாவது முன்னெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் வில் பிரிங் பீப்புள், ஆனால் இப்போ ஸ்டோரி வில் பிரிங் பீப்புள். பிளாட்ஃபார்ம்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு ஸ்டோரின்றதே ஒரு இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள், இட் மேக்ஸ் பீப்புள் சிட் இன் பிஃபோர் அ பிளாட்ஃபார்ம். அந்தளவுக்கு ஸ்டோரி வந்து ஒரு பவர் இருக்குது ஸ்டோரியில். இன்றைக்கி நம்ம பேசுகிற ஒரு கெஸ்ட் இன்றைக்கி நம்மளோட வந்திருக்கிறது வந்து பல ஸ்டோரிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 33 வருஷம் தாண்டி இண்டஸ்ட்ரியிலையும் வந்திருக்காரு, பல படங்கள் பண்ணியிருக்காரு, பல கேள்விகள் இருக்குது. வாங்க, லெட்ஸ் ஆஸ்க் ஹிம் வாட் இஸ் இட் அபவுட் ஸ்டோரி மேக்கிங். ரமேஷ், வெல்கம் டு த ப்ரோக்ராம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறது. நிறைய நீங்கள் பண்ண படங்கள்லாம் பார்த்துருக்கோம், நிறைய இம்பேக்ட் இருந்திருக்கு. ஆனால் நான் ஃபண்டமெண்டலாக ஒரு கேள்வியில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து டீச்சர், ஹி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் லைஃப் லெசன்ஸ்லாம் பார்க்குறோம். ஆனால் ஜீசஸ் ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன், ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் அ ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நிற்குது. இன்றைக்கும் 2000 வருஷமாக அவர் சொன்ன கதைகள் மட்டும் இல்லை, அப்படியே மைண்டில் நிற்குது. நீங்கள் ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன் இந்த ஸ்டோரின்ற ஒரு தாட், ஹவு டஸ் அ ஸ்டோரி எவால்வ்? ஏன்னா நம்ம நேர்கள் நிறைய பேர் இந்த இதுக்குள்ளே ஐ வாண்ட் கிரியேட் ஸ்டோரிஸ், ஐ வாண்ட் டூ ஷார்ட் ஃபிலிம்ஸ், நிறையா இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஸ்டோரிஸாக இருக்குது இன்றைக்கி. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் நீங்கள் ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன் இந்த ஸ்டோரின்ற எலிமெண்ட்டை ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற ஒரு 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 நேமை ஆஸ் அ ஸ்டோரி டெல்லர் எப்படி பார்க்குறீங்க? He was the first short story writer. He was a creator. ஸோ மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் குரு. மீடியாக்கே. ஆமாம், ஏன்னா மீடியா மூலமாக தான் அவர் பண்ணார். மீடியானாலே கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் வரும்போது அவருடைய எல்லா மீட்டிங்ஸும் அப்படி தான் இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், நமக்கு ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லி தான் முதல்ல நமக்கு வந்து மெகாஃபோன் கொடுத்தாரு. அப்புறம் அதை பேட்டரி போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணார், வீடியோவாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபில்மிங், அப்புறம் கேமரா கொடுத்தாரு. பட் நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால நம்ம வந்து வி ஆர் லேக்கிங். ஸோ வி ஹவ் கிவன் ஆல் தி எக்யூப்மெண்ட்ஸ் டு சம்மோன் எல்ஸ். அவங்க அதை நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம அவ்வளோ பெரிய குரு வச்சுட்டு நம்ம தான் வந்து அதில் லேக்கிங்காக இருக்கோம். பட் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3 விஷயம் இருக்குது அதில். ஸ்டோரி அப்படின்னும் போது நோக்கம், முடிவு, வழி. ஓகே, நோக்கம், முடிவு, வழி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோக்கமில் டார்கெட் வரும். டார்கெட் ஆடியன்ஸ் யார், எதுக்காக இந்த படம் எடுக்க போகிறேன், இதில் நான் என்ன சொல்ல போகிறேன், யாருக்கு சொல்ல போகிறேன், எப்படி சொல்ல போகிறேன், இதெல்லாம் நோக்கமில் வந்துடும். முடிவு வந்து கிளைமேக்ஸ். ஸோ முதல்ல இந்த நோக்கத்தை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும், கிளைமேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். முன்னாடியே இந்த நோக்கத்துக்கு என்ன சொல்ல போகிறேன், நெகட்டிவாக சொல்ல போகிறேன்னா, பாசிட்டிவாக சொல்ல போகிறேன்னா, இதுக்கு வந்து ஏதாவது ஆன்சர் கொடுக்குறேன்னா, ரிசல்ட்டு சொல்ல போகிறேன்னா, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடும். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் போகிறோம் பார்த்தீங்களா, வழி, ஜானி. அந்த வழியில் தான் வந்து எல்லாமே வருது. ஸ்க்ரீன் ப்ளே வருது, டைலாக் வருது, ஆக்டர்ஸ் வராங்க, கேரக்டர்ஸ் வருது. ஸோ இந்த மூலமாக போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். மோரோவர் டு ரைட் ஸ்கிரிப்ட், அதாவது கதை எழுதுவது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 3 விதமாக இருக்குது. 3 விதமான கதை என்னென்னா, கேட்பதற்கு, பார்ப்பதற்கு, படிப்பதற்கு. ஸோ மீடியா வந்து 3. பிரிண்ட் மீடியான்னும் போது நீங்கள் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். ஆமாம், படிக்கும்போது. விஷுவல் மீடியானா பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். ரேடியோவில் பண்ணுறோன்னாக்கா கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்டாலே வி கேன் பி அ சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர் ஸ்டோரி எழுதுறதுக்கு. பட் இப்போது அதே நீங்கள் சொன்ன அதே ஸ்டோரியில் அந்த 3 இது சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து 2 ஹவர் படம், அப்புறம் வந்து 2 ஹவர்ன்றது இப்போது குறைஞ்சி வந்து 1/2 hour சீரியல், அப்புறம் இப்போ குறைஞ்சி வந்து 1.5 நிமிஷம் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல், அப்புறம் குறைஞ்சி வந்து ஒரு 20 செகண்டில் ஒரு ஆட் கமர்ஷியல், அப்புறம் 10 செகண்டில் சொல்லலாம், இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது அப்படி வரும்போது ஸ்டில் அந்த ஸ்டோரி தான் நிற்குது. 10 செகண்ட்லேயும் ஒரு கதையை சொல்லலாம், 1 மினிட்லேயும் சொல்லலாம், 2 ஹவர்லேயும் சொல்லலாம். அதான் டியூரேஷன் இஸ் இம்மெட்டீரியல். டியூரேஷனுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஷார்ட் ஃபில்மாக நீங்கள் 5 minutes ஃபில்ம் எடுத்தால் கூட அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, அதுக்கு ஒரு ஸோ பேஸ் இது தான். நீங்கள் டியூரேஷன் இஸ் டோட்டலி இம்மெட்டீரியல், அதை நம்ம மறந்துடலாம். எடுத்துக்கிற இதில் இந்த 3 பாயிண்ட்டை நம்ம பேஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அதில் ரொம்ப வைட்டல் ரோல் வந்து ஸ்க்ரீன் பிளேஸ் த வைட்டல் ரோல். அதில் ரொம்ப முக்கியமாக அது. அதனால தான் அட்டன்பர்க் கூட என்ன சொல்கிறாருன்னா, there is no other important work other than writing screenplay for a filmmaking அப்படின்னு சொல்லி. so important to understand that no other important work. அதுக்கு டைரெக்ஷன்லேயே வேறு எதுவுமே கிடையாது, இதுதான் முக்கியன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எனக்கு என்னென்னா, கான்சன்ட்ரேஷன் இம்மீடியட்டாக ஒவ்வொரு முறையும் வரும்போது நம்ம மீடியா கிறிஸ்டியன் மீடியான்னு வரும்போது ஸோ நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது.
ஸோ செக்குலராக போகிறதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு லைன். ஆமாம், ஒரு லைன் இருக்குது. அது நம்ம அந்த லைனை கிராஸ் பண்ணலாம், ஆனால் பண்ணது தெரியக்கூடாது, இல்லை பண்ணாமையும் போக முடியுன்றதில் வந்து அந்த பார்டர் லைனில் நம்ம போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து மெல் கிப்சன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கதையை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, த ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி அவர்கிட்ட, த ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி இன் மீ that made me to re-examine Christianity. அதோட ரிசல்ட் தான் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, அவரோட தேடுதல். அவர் சொல்கிறார், அந்த பேங்க்ரப்சி இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் மீ, நான் அதில் இருந்தேன், அதுக்காக நான் கிறிஸ்டியானிட்டியை ரீஎக்ஸாமின் பண்ணேன். அந்த ரீஎக்ஸாமின் பண்ணனுடைய ரிசல்ட் தான் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டு. அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஜீசஸ், கடைசி மணித்துளிகளை எடுத்துக்கொண்டேன். அது வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் காட் ஐ டிட் இட். அதில் தெளிவாக எண்டு அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, ஐ வாண்டட் இட் டு பி அ ஷாக்கிங் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த படம் பாருங்கள், நோக்கம், அந்த நோக்கம் முதல்ல டிசைட் பண்ணிட்டார். இந்த படம் வந்து என்னென்னா ஷாக்கு கொடுக்கணும். மனுஷன் படம் பார்த்த உடனே அது உலகமே ஷாக் ஆச்சு அந்த படம். இத்தனைக்கும் வெறும் அந்த லாஸ்ட் ஹவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்டு அவ்வளோ பெரிய படம், அந்த படம் வந்து ஷாக்கிங் கொடுத்ததுன்னா இல்லையா. அது மாதிரி நம்ம வந்து முதல்லையே அதை டிசைட் பண்ணோம். இப்போ நான் வந்து கதை எழுதும் போது அதான் ஃபஸ்ட்டு நான் டார்கெட் ஆடியன்ஸ் யார், அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், அப்போ மெயின் விஷயம் என்ன, அதுக்கு நான் வந்து ஜெல் பண்ணுறதுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதில் என்ன, த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ், அட்வென்ச்சரஸ் என்ன, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஜாயின் பண்ணுவோம். திஸ் இஸ் ஹவ் வி ரைட் த ஸ்டோரி. ஆமாம், திருப்பி அந்த கேள்விக்கே வந்துடுறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இன்றைக்கும் இந்த ஷாக் சொன்னீங்கல்ல, இன்றைக்கும் அவர் கதைகள் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவாக லீவ் இது கிறிஸ்டியன்ஸ் ஜென்ரலாகவே அந்த கதைகள் நிற்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஐ மீன் வாட் மேக்ஸ் ஹிம் யூனிக்? அது வந்து இப்போ வெரி பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட். அது அவர் எழுதுனது எல்லாமே வெரி பவர்ஃபுல் ஸ்கிரிப்டு. அதில் பேசிக்காக என்னென்னா, நம்ம எப்போதுமே ஒரு படம், இப்போ நம்ம ஜீசஸ் படம் எடுத்தால் கூட யூதாஸ் இல்லாமல் எடுக்க முடியாது. ஸோ வில்லன் இல்லாமல் எந்த படமும் கிடையாது. அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லன் தான் இருந்தாங்க, கூடிய இருக்காங்க. வேறு அந்த ரைட்டிங்கில் பாருங்கள், அவர் சொன்ன கதையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் இருப்பான் கண்டிப்பாக, இல்லை யாராவது ஒரு வில்லனை நோக்கி தான் அது சொல்லியிருப்பார். அந்த கேரக்டர் மூலமாக யார், அது ஃபேரிசியா இல்லை சதுசேயரா பரிசேயரா இல்லை யார் அப்படின்றது வந்து அதை அண்டர் கரண்ட்டில் வச்சு அதை பண்ணார். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, நெகட்டிவ் கேரக்டர்ஸ் மூலமாக சொல்லாமல் எந்த படமும் சக்ஸஸ் ஆகவே. ஆனால் அந்த வில்லனையும் ஜெயிக்கணுன்ற ஒரு எலிமெண்ட்டும் உள்ள வந்தது இல்லை. 100%. அதுதான் வந்து டார்கெட். நார்மல் ஸ்டோரின்னா அப்படி இருந்திருக்காரு. ஆனால் நோக்கம் வந்துடுது இல்லை. ஸோ அவர் வந்து என்னென்னா எல்லாரையுமே கொண்டு வரணும், அதில் அவர் தெளிவாக இருந்துட்டார். ஆமாம், அந்த மாதிரி இல்லை. சின்னர்ஸ் புரிஞ்சுக்கிட்டோமோ மேபி அது, ஏன்னா நம்ம அது மாதிரி பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம ஒன் ஆஃப் த அந்த கேரக்டர் நம்ம ஒருத்தராக இருக்கிறதுனால மனுஷனாக இருக்கவன் என்ன பண்ணாலும் அது நெகட்டிவ் கேரக்டர். அதனால் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அவர் சொன்னது எல்லாமே பாருங்களேன், ஒன்றும் பெரிய ரிச் ஆடியன்ஸுக்கு சொன்ன மாதிரி தெரியல. அந்த இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் அவர் சொன்னது கரெக்டாக இருந்தாலும், அவர் எழுதின ஒவ்வொரு கேரக்டரும் இனி 1000 years ஆனாலும் இருக்கும் இந்த உலகத்தில். ஆச்சரியமாக இருக்குது. இட் மேக்ஸ் ஹிம் யூனிக் இல்லை. ஏன்னா ஹியூமன் பேஸ்லேயே இருந்தது எல்லாமே. மனுஷன் வந்து என்ன, நீங்கள் நாகரிகம் மாறலாம், இடம் மாறலாம், எல்லாமே மாறலாம், ஆனாலும் உள்ளே இருக்க அந்த இது வந்து கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும். அதில் எதுவுமே மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2000 yearsக்கு அப்புறம் மனுஷனுடைய ஹார்ட் இப்படி மாறிடும், எண்ணம் இப்படி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஃபவுண்டேஷன்லேயே அப்படியே. அதனால் இந்த எமோஷன்ஸ் வந்து மாறவே மாறாது. ஸோ நமக்கு மீடியாவுக்கு கதைக்கு முக்கியமானது எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸை டேக்கிள் பண்ணுறது தான் வந்து ஒரு கிரியேட்டருடைய இது. அப்போ ஜீசஸ் வந்து எப்போதுமே எமோஷன்ஸை அழகாக டேக்கிள் பண்ணார். அது ஏழை விதவையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஐஸ்வர்யமாக இருந்தாலும் சரி, இல்லை லேக்கிங் இன் இதில் ஃபெய்த்தில் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அந்த எமோஷன் பேஸ்லேயே, அதுவும் இல்லாமல் ரொம்ப கண்ணியமாக ட்ரீட் பண்ணுறாரு. அப்போ அங்கே வந்து அவர் என்னென்னா, எந்த இடத்தில் நியாயமான கோபம் அவருக்கு இருந்ததோ அந்த இடத்துல ஸ்கிரிப்டில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அதனால தான் நிற்கிது. அந்த காம்ப்ரமைஸ் கிடையாது, எமோஷன்ஸ் பேஸ்டாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அண்டர் கரண்ட்டில் வந்து அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் இது தான். ஆனால் நீங்கள் எந்த ஷார்ட்ஸ் எடுத்தாலும் கிளைமேக்ஸ் ஒன்று தான் அவர் பண்ணதில்.
ஆனால் அதை டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு போகலாம். இப்போ ஒரு 10 பார்ட் சீரீஸாக திங்க் பண்ணேன். ஏன்னா நிறைய நேர்கள் டிஜிட்டல்லையும் நிறைய நானும் சில செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன், நீங்களும் கண்டக்ட் பண்ணுறீங்க. பொதுவாக நம்ம பார்க்குற இதெல்லாம் ஹவு டு ஐ மேக் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி, எப்படி நான் வந்து ஆடியன்ஸ் இழுக்கணும், ஆர் ஹவு டு ஐ மேக் ஆடியன்ஸ் செட், க்ரியேட்டிவாகவும் இருக்கணும், அதே சமயம் ஒரு விஷயத்த சொல்லணும், நல்ல விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படிலாம் கேட்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த 10 பார்ட் சீரிஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் சொன்ன அந்த ஃபவுண்டேஷன் 1 minute தான் இருக்குது. இப்போ இந்த எபிசோடை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரி எலிமெண்ட்டில் கிரைஸ்டை பற்றி பேசணும், வாட் மேக்ஸ் ஹிம் ஸோ யூனிக்னு பேசணும். ஸோ த ஃபவுண்டேஷனாக நீங்கள் கடைசியாக அந்த 1 minute சொல்கிறது என்ன? ஃபிக்ஸ் அப் த டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் நோஷன். அது வந்து 3 விஷயம் சொன்னீங்க. ஆமாம், 3ல் இது ரொம்ப முக்கியம். நான் யாருக்காக எடுக்கிறேன், எதற்காக எடுக்கிறேன், என்ன எடுக்க போகிறேன், அது ஃபஸ்ட்டு அது டிசைட் பண்ணாமல் ஸ்டோரி எழுதவே கூடாது. யூ ஆர் அன்ஃபிட் டு ரைட் ஸ்டோரி. அது இல்லாமல் பண்ண முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வரும். வேகா நம்ம பண்ணி எல்லாம் தேவை. இது கிளியராக, அதனால் இதில் கிளியராக இருக்கணும். அதில் முக்கியமானது வந்து அந்த நோக்கம் அது கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஆமாம், ஒய், இது why I am writing this, to whom I am writing this. சொன்ன மாதிரி பேஷன், அது பில் கிப்சன், he was clear. ஆமாம், அதில் இருந்துட்டோம்னா அந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். தொடர்ந்து பேசுவோம் பிரதர் ரமேஷ். ஐ திங்க் இந்த பெரிய டேக்அவே வந்து ஒய். இன்னும் சொல்லப்போனால் நான் சோஷியல் மீடியாவில் இருக்கேன், பட் ஒய் அப்படின்னு கேட்டாலே நிறைய பேருக்கு பதில் இல்லை. ஆனால் இருக்கேன், எல்லாரும் இருக்காங்க, நானும் இருக்கேன். பட் இந்த ஒய்ன்ற கேள்வி வந்து ஐ திங்க் எவ்ரி கிரியேட்டிவ் பர்சனுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன்ன்றது ரொம்ப தெளிவாக வந்திருக்கு இந்த எபிசோடில். அடுத்த எபிசோடில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டை பார்க்கணும். பட் என்ன சொல்ல வரேன்னா, நேயர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த 10 எபிசோட் பார்த்தாங்கன்னா, our aim is not to make them super duper professional. Our aim is to give them an insight. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒரு சின்ன இன்சைட் கொடுத்தா ஐ திங்க் இட் கேன் இன்ஸ்பயர் them to be more creative and more effective and can be a better storyteller or a better communicator. மிக்க நன்றி பிரதர் ரமேஷ். அடுத்த எபிசோடில் we'll see another interesting aspect of filmmaking and let's learn something new. And once again, thank you for joining us today. Yes, sure. Thank you.